இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பாஜக முன்னாள் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் நம்மோடு இருக்காரு. சார், பாரதி ராஜா அவர்களுடைய இந்த இறுதியான நாட்கள்ல அவருடைய மறைவை தொடர்ந்து இப்ப நேரடியா வந்து அவருக்கு அந்த அஞ்சலியை செலுத்திருக்கீங்க. பாரதி ராஜா குறித்து உங்களுடைய வார்த்தை. பாரதி ராஜாவையும் தமிழ் திரையுலகையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. அவருடைய உடல்ல இருக்கிற அத்தனை உணர்வுகளையும் திரையில கொட்டி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புதிய திரை வழி பாதையை காட்டியவர் பாரதி ராஜா அவர்கள். அந்த கிராமிய மண் வாசனை, கிராமிய வாழ்க்கை முறை, அங்க இருக்கிற திருவிழா பண்டிகை, எப்படியெல்லாம் ஒரு கிராமம் இருக்குன்னு தத்துருவமா கண் முன்னாடி பல படங்கள்ல கொண்டு வந்து காமிச்சவர். 16 வயது நிலைன்னு ஒரு சாதாரண ஒரு சில கேரக்டர் வச்சு ஒரு கிராமத்தில் நடக்கிற சம்பவங்கள், அதுல நடிச்ச எல்லாருமே, அதுல நடிச்ச ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. அதுல இருக்க கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கும் முன்னணி மிகப்பெரிய உச்ச நடிகரா இருக்காரு. அதுல நடிச்ச நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு தனி இடத்தை பிடிச்சாங்க. அதுல அந்த படத்தை நடிச்ச அத்தனை பேரும், அந்த படத்துல இருக்கிற கவுண்டமணி அவரு உச்சகட்ட நடிகரா மாறினார். அந்த படத்தில் நடிச்ச அத்தனை கேரக்டருக்குமே மக்கள் ஒரு பெரிய உயரத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பாரதி ராஜா அவர்கள் தான் காரணம். அது மட்டுமல்லாமல் தமிழக உரிமைகளுக்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறாரு. காவிரி பிரச்சனை உட்பட பல்வேறு போராட்டங்கள் அவர் முன்னின்று நடத்தியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் திரையுலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். தமிழ் மட்டுமல்ல, தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடம் உட்பட பல்வேறு மொழியில படங்களை தயாரித்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். சமீப காலத்தில் கடைசி வரை படங்கள்ல நடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நடிப்பா நம்மளால பார்க்க முடிந்தது. அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு பேர் இழப்பா. அவருடைய திரைப்படங்கள்ல நீங்க உங்களுடைய இளமை காலத்துல நீங்க பார்த்த படங்கள்ல மிகவும் ரசிச்சு வியந்து பார்த்த படங்கள் இன்னும் எத்தனை படம் பார்த்தாலும் அந்த 16 வயது நிலையிலையும் சிவப்பு ரோஜாக்களை இன்னும் நம்ம கண் முன்னாடியே இருக்கு. கிழக்கே புகழ் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே இருக்கு. ஒரு பாஞ்சாலின்னு ஒரு கேரக்டர் பூரா பாஞ்சாலின்னு முணுமுணுக்க வச்சார். இன்னைக்கும் பாருங்க, டாக்டர் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னு ரஜினி கேட்பாரு, பக்கத்துல இருக்கிற கவுண்டமணி உச்சி வெயில் மண்டையை புழக்குதுன்னு சொல்றாரு பாரு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல அவருடைய படத்தை பார்த்தது. சிவப்பு ரோஜாக்கள் அப்படி ஒரு சஸ்பென்ஸ், அந்த படம் அமையுமாங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. படத்தை பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பா இருக்கும். மாணவராக இருக்கும் போது அந்த படங்கள் பார்த்ததுனால இன்னும் அந்த பட காட்சிகள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கடைசியில முதல் மரியாதையில ஒரு வயதான மனிதர் ஒரு இளம் பெண் மேல அவருடைய திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு அவர் தன்னுடைய மனதை பறிகொடுப்பது, அதற்கான ஒரு அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக 2 கேரக்டரை உருவாக்கியது, இதெல்லாம் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத காட்சி. அவருடைய வாழ்க்கை திரைத்துறையில இன்னும் அவர் பேர்ல அவர் வாங்காத அவார்டே இல்ல, அவர் பேர்ல நிறைய அவார்டுகளை தமிழக அரசும் சரி மத்திய அரசு சரி கொடுக்கணுங்கிற இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பத்மஸ்ரீ விருது, தேசிய திரைப்படத்துக்கான தேசிய விருதுக்கான பல விருதுகள் வாங்கியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமால இவருடைய பயனன்றது எந்த அளவுக்கு வந்து திரைத்துறைக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்? குறிப்பா நீங்க வந்து அரசியல் கட்சியில் இருந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பேர்ல விருதுகள் கொடுக்கணும்னு சொல்றீங்க. மத்திய அரசுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா, மாநில அரசுக்கு? இல்ல, நிச்சயமா. அதாவது அவருக்கு பிறகு தானுங்க புது டைரக்டர்களே வந்தாங்க. டைரக்டர்களுக்குன்னா ஒரு இலக்கணம் இருக்கும், இங்க இருந்து வந்தவங்க அங்க இருந்து வந்தவங்க இவங்க தான் படம் முடியும் அப்படின்னா. பாரதி ராஜா அவர்களுக்கு பிறகுதானுங்க புது டைரக்டர்களே உள்ள வந்தாங்க. இன்னைக்கு புது டைரக்டர்கள் ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டா இன்னைக்கு 10 படம் கிடைக்குது. அன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு புது டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி, டைரக்டர் அவரை இந்த தமிழக திரையுலகம் அணிக்கிறதுக்கு முன்னாடி, அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க படுற கஷ்டம் அவரே சொல்லியிருக்காரு. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தேன், சாப்பாடு இல்லாம இருந்திருக்கேன், பிளாட்பாரத்தில் உட்காந்துருக்கேன், அவங்கள சொல்ற பாரதி ராஜாவே சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் பல தடைகளை கடந்து வந்து பாரதி ராஜா அந்த வெற்றி படங்களை கொடுத்த காரணத்தினாலதான் இன்னைக்கு புதிய இயக்குநர்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வெற்றி கொடு, உன்னை இந்த திரையுலகம் கொண்டாடும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சவரே பாரதி ராஜா தான். சார், இப்போ இதை கடந்து பாரதி ராஜா அவரை கடந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போ கட்சியா மாற போகுது? அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை நோக்கி எப்ப பயணிக்க போறாங்க? நிச்சயமா பயணிப்பாங்க. பயணங்கள் முடிவதில்லை மாதிரி அவருடைய பயணம் இப்பதானே தொடங்குது. அவர் வந்து ஒரு சாமானியர் தானே, ஒரு விவசாயினுடைய மகன். திடீர்னு ஒரு இயக்கம் தொடங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை.
இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக திரைத்துறையில மக்களோட அறிமுகமாகி ஒரு உச்சகட்ட நடிகரா வந்த பிறகுதான் அவர் சினிமாவை விட்டு நான் வருகிறேன்னு அரசியலை பத்தி யோசிச்சார். இன்றைக்கு தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை கட்சி தொடங்குறதோ கட்சி நடத்துறதோ. ஆனா ஒரு சாமானிய விவசாயினுடைய மகனான அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கட்சி தொடங்குறதுக்கு எவ்வளவு திட்டமிடல் இருக்கும், எவ்வளவு பணிகள் இருக்கும். இன்றைக்கு இந்த வீத லீடருங்கிற அந்த போரம்ல எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க, ஏறத்தாலும் 18 லட்சம் பேர் நெருங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அதுக்கு வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல். அடுத்து நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு திட்டமிடல். இதெல்லாம் அவர் நிறைய ஆலோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நிச்சயமா அரசியல் கட்சி தொடங்குவேன்னு சொல்லிட்டாரு, அதை நிச்சயம் அவர் அறிவிப்பாரு. அதுக்காக நம்ம காத்திருக்கோம். அண்ணாமலை அவர்கள் இப்ப சேர்ந்திருக்க நிர்வாகிகளோட அதே மாதிரி இந்த உறுப்பினர்களுக்கு சில முக்கிய ஆட்களோட ஆலோசனை நடத்த இருக்கிறாரு, அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் அளிக்க போறாருன்னு சொல்றாங்க கட்சி தொடங்க முடியும். அது எந்த வகையில்? இல்ல, அந்த பயிற்சியெல்லாம் அது வீத லீடர்கள் முன்னாடி ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தொடர்ந்து அப்பப்ப நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா அவர் சொல்லும் போதுதான் அது மாதிரி பயிற்சிகள் இனிமேல் வெளியே வரும். ஆமா, நிச்சயமா அதெல்லாம் இருக்கும். இளைஞர்களை அரசியலுக்கு தயார்படுத்துறது மட்டுமல்ல, அவர்களுக்கு அரசியலுக்கேற்ற அந்த திறமைகளை உருவாக்கணும். அவங்க திறமைகள் வெறும் உணர்வுல அடிபட்டு போய்விடக்கூடாது. அந்த திறமைகளை வளர்ச்சி அடையணும். அந்த திறமைகளை அவங்களே மக்களுக்காக செயல்படுத்தணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவுடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் அவர்கள் பாரதிராஜா அவர்கள் குறித்தும் அதே போல அண்ணாமலை அவர்கள் தொடங்கக்கூடிய கட்சி குறித்தும் பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.